வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க, நடுத்தர வர்க்கத்துக்கே உரிய கனவு தான். இதே மாதிரியான ஒரு கனவு தான் நம்ம ஜிக்கும் இருந்தது. நம்ம கதையின் நாயகன் பானர்ஜி. யார் இந்த பானர்ஜி? அவர் என்ன பண்ணாரு பார்க்கலாம். மேற்கு வங்கம் தேயிலை தோட்டத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தவர் பானர்ஜி. மனைவி மற்றும் குழந்தைகளோடு எளிமையான வாழ்க்கைதான். ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு கனவு இருந்தது. நடுத்தர வர்க்கத்தினருக்கே உரித்தான கனவு வீடொன்று வேண்டுமென்று நினைத்தனர். ஆனால் அதற்கான பணம், சேமிக்கவே வழியில்லாத வருமானத்தை வைத்துக்கொண்டு எப்படி வீடு கட்டுவது? கனவு கைகூடுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் பானர்ஜியை மட்டுமல்ல, குடும்பத்தினரையும் தான். பேங்க்கும் லோன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, பானர்ஜி குமுதா ஹாப்பி அண்ணாச்சி மோடுக்கு போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட குடும்பமும் தான். அவங்கெல்லாம் பெங்காலி, கொல்கத்தாக்காரங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அன்றைக்கி ரசகுல்லா பண்ணி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் கொடுக்க ஒத்துக்கிட்ட லோன் அமௌண்ட் 13 லட்சம் ரூபாய். இது மாதத்துக்கு 19,000 ரூபாய் வீதம் 117 மாதத்துக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பானர்ஜிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். பேங்க் லோன் அமௌண்ட்டோட சேர்த்து இன்னொரு பொருளையும் கையோடு கொடுத்தாங்க. கையோடு கொடுத்தது ஒரு விபத்து காப்பீட்டு பாலிசி. இந்த விபத்து காப்பீட்டு பாலிசி இந்த கதையில் என்னென்ன ஆட்டெல்லாம் ஆடிச்சு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பேங்க் தான் லோன் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன, பானர்ஜியும் அவரோட குடும்பமும் நிலக்கலை நாட்டி வீடு கட்டுறதுல மும்முரமாக இறங்கிட்டாங்க. சீக்கிரமே வீடையும் கட்டி, முக்கியமாக கிரகப்பிரவேசத்துக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத இன்விடேஷனை அடித்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் புடைசூழ புது வீடும் புகுந்துட்டாங்க பானர்ஜி அண்ட் ஃபேமிலி. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் கனவுகள் நனவாகி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருடைய கனவுகள் பாதிலேயே தடப்பட்டு போயிடும். புது வீடு, புது வேலை என்று மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த பானர்ஜிக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டது. சாதாரண காய்ச்சல் என்று தான் நினைத்தார் பானர்ஜி. ஆனால் காய்ச்சல் குறைந்தபாடில்லை. மொசாம்பிக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்தடுத்த நாட்களில் காய்ச்சல் தீவிரமடைந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சலுக்கான காரணம் என்ன? என்செபலிடைஸ். இது மொசாம்பிக்கில் ஒரு வகை கொசுக்களால் பரவும் படுபயங்கர நோயாகும். இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 10 விழுக்காட்டினர் மரணத்தை தழுவும் அளவுக்கு கொடுமையான தொற்றாகும். நோயின் வீரியம் மூளையை வீங்க வைக்கும். நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் என்று உடல் இயக்கத்தின் முக்கிய உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக செயலிழக்கும். அவ்வாறே பானர்ஜியின் உயிரையும் காவு வாங்கியது என்செபலிட்டிஸ். காலம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமானதுங்க. தன்னோட குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திடலாம் அப்படின்னு பானர்ஜி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் காலம் அப்படிங்கிறது காலவாதி விட்டுருச்சு. பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் அவரை தள்ளி வச்சுட்டு அவரோட குடும்பத்தை பற்றி யோசிப்போம். மௌஷ்மி பானர்ஜி, அவருடைய மனைவி, உலகம் தெரியாத ஒரு பெண்மணி, சின்னஞ்சிறிய 2 பிள்ளைகள். அவங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய ஒரே நிதி ஆதாரமாக இருந்தது பானர்ஜி மட்டும்தான். வீட்டுக்கடன், மாதம் 19,000 ரூபாய் இஎம்ஐ. என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்தில் தான் மௌஷ்மி பானர்ஜிக்கு அந்த பேங்க் லோன் வாங்கும்போது கூடவே வந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஞாபகத்துக்கு வந்தது. சுரக்ஷா பீமா அப்படிங்கிற காப்பீட்டு பாலிசியை வழங்கின நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியை மௌஷ்மி பானர்ஜி அவர்கள் அணுகி மொசாம்பிக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் விவரித்தாங்க. அவங்கக்கிட்ட மொசாம்பிக்கில் தான் பானர்ஜி இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான அந்த நாட்டுடைய இறப்பு சான்று, அதாவது டெத் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிற மலேரியா வைரஸ் தாக்கினதுனால உடலில் இருக்கிற உறுப்புகள்லாம் செயலிழந்து அதன் மூலமாக தான் பானர்ஜி இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான டாக்டர்ஸோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ணாங்க. இந்த சான்றுகள் எல்லாத்தையும் மிக கவனமாக பரிசீலனைக்கு உட்படுத்தி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி மௌஷ்மி பானர்ஜிக்கு ஒரு பதில் அளித்தாங்க. அந்த பதில் மௌஷ்மி பானர்ஜியுடைய வயிற்றுல பாலை வாத்துதா? வீட்டு கடனுடன் இணைத்து பானர்ஜிக்கு வழங்கப்பட்ட சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் என்பது ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் அல்ல. கடன் பெற்ற நபர் விபத்தில் சிக்கி மரணமடைந்தால் மட்டுமே அவர்கள் வங்கியில் வாங்கிய வீட்டுக்கடனை அடைக்க இந்த சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் உதவும். விபத்து அல்லாத வேறு எந்த விதமாகவும் நிகழும் மரணங்களுக்கும் இந்த சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் எந்த பலனும் அளிக்காது. பானர்ஜிக்கு ஏற்பட்ட மரணம் விபத்தினால் ஏற்பட்ட மரணம் அல்ல, விபத்து அல்லாத கொசுக்கடியால் நிகழ்ந்தது. எனவே பானர்ஜியின் மரணத்திற்கு சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டத்தில் இருந்து பணம் எதுவும் வழங்க இயலாது என்று
கையை விரித்தது தேசிய காப்பீட்டு நிறுவனம். அந்த பாலிசி நமக்கு ஏற்றதா, நமக்கு தேவையானதா, அதோட நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசி எடுக்கணும். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து விற்பனை செய்கிறாங்க. அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லோரும் என்னென்னா பேப்பரில், டிவியில் வர விளம்பரங்களை பார்த்து, ஏன்னா விளம்பரங்களில் வந்து அந்த ஒரு பாலிசியோட ஒரு பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த பாலிசியில் இருக்கிற நெகட்டிவ், அதாவது உங்களுக்கு எதிரான ஒரு நிபந்தனைகளை பற்றி விளம்பரங்களில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எது நம்மளை கட்டுப்படுத்தும், இன்சூரன்ஸ் கம்பெனியை கட்டுப்படுத்துனா அந்த பாலிசியில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளை படித்து பார்த்து விட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுக்கணும்.